சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த மர்ம சக்தி எங்கே சென்றது? தேவர்களை அச்சுறுத்திய சூரபத்மனை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்புப் பொறிகள் தோன்றின. அதன் வெப்பத்தை யாராலும் தாங்க முடியவில்லை. அந்த தெய்வீக சக்தியின் பிரகாசமும் வெப்பமும் பிரபஞ்சத்தையே எரித்துவிடும் போல இருந்தது. செய்வதறியாது திகைத்த தேவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் நெருப்புக் கடவுளான அக்னி பகவானால் மட்டுமே இந்த சக்தியை தாங்க முடியும். தேவர்கள் அவரிடம் அந்த தெய்வீக பொறுப்பை ஒப்படைத்தனர். அக்னி அந்த வீரியத்தை உட்கொண்டது. ஒரு அரிய தியாகம். அது சக்தியை அழிப்பதல்ல, பிரபஞ்ச நலனுக்காக அதை பாதுகாத்து மாற்றுவதற்கான ஒரு தெய்வீக செயல். ஆனால் அக்னியாலும் அதை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியவில்லை. அந்த சக்தி கங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டு சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறியது. அதுதான் முருகனின் அவதாரம்.